ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு குழம்பு தாங்க. நான்வெஜ் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் 1-2 தான் வெஜ்ஜு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைமும் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் மேட்சாகும். சாதத்துக்கு இது ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ அந்த பச்சை வாசனை நம்ம போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், குழம்பு வாசமாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி வறுத்தா வண்டு பூச்சி எதுவும் பிடிக்காது. ஒரு 100 பருப்பு எடுத்துக்கிட்டேன், அலசி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ணலாம். முள்ளங்கி வேணாம், முள்ளங்கியை தவிர்த்து. மற்றபடி நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சவுசவு, என்னென்ன இருக்கோ காய்கறி எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். மிக்சடு காய்கறி தான். தக்காளி 1 போதும். சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச அளவு, ஒரு 50 கிராம் போதும். பூண்டு ஒரு பூண்டு. உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ, உங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற காய்கறியை நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணுங்கள். ஆனால் முள்ளங்கியை தவிர்த்துக்குங்க, முள்ளங்கி மட்டும் வேணாம். இது நம்ம பாசிப்பருப்புங்கிறதுனால டக்குன்னு குயிக்காக வெந்துடும். ஒரு விசிலோடு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப 2-3 விசில் விட்டோம்னா அது குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம அரை மூடி தேங்காவை அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் பாலை நம்ம சேர்க்கணும். சாம்பார் மாதிரி கிடையாது, தேங்காய் பால் அவசியம் சேர்க்கணும். தண்ணி பால், ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி பால். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, சும்மா தாளிக்க தான். ஜஸ்ட்டு நம்ம என்ன தாளிப்போமோ, கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் பருப்பு குழம்புக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் நம்ம தனியாக இதுக்கு பிறகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா அது கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் குழஞ்சி போயிடும், முருங்கைக்காலாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு, மற்றபடி உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ தான் நான் முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கக்கூடாது. இதுக்கு மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூளில் 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்குள்ள மசாலா. மல்லித்தூள் சேர்த்துடக்கூடாது. இதில் நம்ம தண்ணி பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இறால் இருந்தால் ஒரு 10 இறால் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சும்மா வாசத்துக்கு. ஆனால் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக இறால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈயச்சட்டியில் நம்ம சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈய பாத்திரங்களில் நம்ம சமைக்கக்கூடாது. ஒன்று நான்ஸ்டிக்கு, இல்லைன்னா மண்சட்டி. இப்போ அடி பிடிக்கும்னால நான் இப்போ சில்வர் செட்டியில் நான் சமைப்பேன். சில்வர் சட்டி நமக்கு பாசிப்பருப்புங்கிறப்ப அடி பிடிக்கும். ஸோ அதனால் இதை சமைச்சு நான் அதில் மாற்றிடுவேன். ஈயச்சட்டியில் நீங்கள் மேக்ஸிமம் சமைக்காதீங்க. நான் சமைக்க மாட்டேன், பாசிப்பருப்புக்கு மட்டும் நான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு. ஆல்ரெடி குக்கான காய் தான். இப்போ முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வேகிறதுக்கு தான். இப்போ நம்ம இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை
அதில் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இது ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கொதியில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் வெயில் நேரத்துக்கு நம்ம காரமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி பருப்பு குழம்பு இந்த மாதிரி வைங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் நிறைய சேர்த்துக்குங்க. நாங்கள் கடற்கரை ஏரியா ஆட்கள்னால நாங்கள் தேங்காய் நிறையா சேர்த்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஒரு கொதி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சில்வர் செட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.